மக்கள் சார்பாக சொல்றேன், பொதுமக்கள் சார்பாக வரவேற்கிறோம். யார் வந்தாலும் சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறோம். அதில் நிற்கிறது உங்க டேலண்ட், உங்க திறமை. ஓட்டு போட்டு நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களால ஜெயிக்க வைக்கலைன்னா அதுக்கு முன்னால நீங்க என்ன செய்யணுமோ அதை மக்களுக்கு செய்யுங்க. என்னெல்லாம் செய்ய போறீங்க, எலெக்ஷனுக்கு முடிஞ்ச பிறகு எங்களுக்கு நீங்க என்னெல்லாம் செய்வீங்கன்னு அறிக்கையை முதல்ல கொடுங்க. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இருந்தா மக்கள் கண்டிப்பா போடுவாங்க. விஜய் அரசியல் வருகைக்கு உங்களோட ஆலோசனை என்ன? என்ன பண்ணா அவங்க கட்சி ஜெயிக்கும் தமிழ்நாடு? அது முதல்ல ஒவ்வொரு ஏரியாலையும் மழை பெஞ்சா என்னெல்லாம் கஷ்டம் மக்கள் படுறாங்களோ அந்த கஷ்டத்தை முதல்ல ஒரு நிவாரணம் பண்ணுவோம். இலவசங்கிறது மக்கள் கேட்கல. எங்களுக்கு தேவையில்லை, இலவச பஸ் வேண்டாம். என்ன அது மாதிரி முதியோர் பென்ஷன் கொடுக்குறீங்க, ஏன் பெத்த பெண்ணை வச்சு காப்பாற்ற பையனுக்கு என்ன வேலை? அது எதுக்கு அவன் முதியோர் செஞ்சு அதான். ஏன்னா எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட். ரோட்ல ஒருத்தன் படுத்திருந்தாலும் தெரியும், அவனெல்லாம் எழுப்பி அவனுக்கு ஒரு வீடு. இப்போ நீங்க சொல்ற விஷயம்லாம் விஜய் பண்ணுவேன்னு சொன்னாருன்னா ஆமா, அதுக்கு 3 வருஷம் டைம் தரும். அது எடுத்தோன்னு நான் உங்களை எதுவுமே சொல்லல. ஒரு ஆள் புது கேண்டிடேட் வேற வேணும்னா ஒரு 5 வருஷம் டைம் கொடுக்கலாம்.